ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹரிசன்ஸ் சம்மந்தப்பட்டது. போக்கிமான் ஹரிசன்ஸுக்கு 4வது சீசன், போக்கிமானில் 29வது சீசனுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு 5 இமேஜ் 6 இமேஜ் கிட்ட அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு போக்கிமான் ஹரிசன்ஸ் 89வது எபிசோட் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்டேட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லை. 88 ரிலீஸ் ஆகும்போதே இந்த அப்டேட் அவங்க ஜாப்பனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துக்கலாமா? எஸ். முதல் விஷயமே ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் எல்லாமே வச்சு ஒரு ஃபோட்டோ. ஸோ அதில் நல்லா பாருங்கள், ஏர்ஷிப் பலூன் பக்கத்தில் நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்ட்லாம் நிற்கிறாங்க. நம்ம லீக்கோ, ராய், டாட் அண்ட் இன்னொரு பையன், அவனை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வளர்ந்த மாதிரி காட்டியிருக்காங்கங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. போக்கிமானுக்கு இது ரொம்பவே புதுசு. போக்கிமானில் வளர்ந்த மாதிரி அவங்க காட்டவே மாட்டாங்க. கேரக்டருடைய உடைகள் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுவாங்களோ தவிர ப்ரொட்டகனிஸ்ட் வளர்ந்த மாதிரி காட்டினது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹரிசன்ஸ் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்டோரி அண்ட் ஆஷோட ஜெர்னிஸை கம்பேர் பண்ணும்போது இதை கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. எஸ். அண்ட் முக்கியமாக நம்ம ராய் மெகா எவல்யூஷன் லுக்காரியா, அதுவும் ஷைனி வச்சுருக்காருங்க. ஸோ நம்ம 89வது எபிசோடில் பார்க்க தான் போகிறோம். ஏற்கனவே ப்ரோமோவில் நம்ம ராய் தான் வந்து இந்த மாதிரி அதை கேட்ச் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு ரூமர் வந்து அது இப்போ அஃபிஷியலாகவே மாறிட்டு. அண்ட் இந்த பக்கம் நம்மளுடைய லீக்கோ வந்து ஃப்ளோர்காட்டா மியோஸ்கால்டாரா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே 88 எபிசோட்லேயோ 89வது எபிசோட்லேயோ நடக்க தான் போகுது. எஸ். இதெல்லாமே இந்த ஒரு இமேஜில் தான். ஸோ ரைசிங் வால் டேக்கிள்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஏர்ஷிப் பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேன்ஸோட கழுகு கண்ணுங்கிற மாதிரி லீக்கோடைய அந்த தலையில் உள்ள ஹேர் பின்னையும் நம்மளுடைய ஆஷோடைய தொப்பியையும் வச்சு முதல் சீசனில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே இது இப்போவுமே தொடர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டோ ரீஜியனில் உள்ள தொப்பியும் இவங்களுடைய ஹேர்பினுடைய அந்த பச்சை கலரில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய ஹேர்பினை மாற்றிருக்காங்க. பச்சை கலரில் இரு கோடுகள் வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த ஹேர்பின். அதே தொப்பி மாதிரி ஆஷுக்கும் இருக்குது. அது எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எபிசோட்லேயும், ஐ சூஸ் யூ மூவி அப்படிங்கிறதுலையும், அதுக்கப்புறம் ஒரு பவர் ஆஃப் அஸ் அப்படிங்கிற மூவிலையும் அந்த தொப்பி வந்திருக்கும். ஸோ அது கனெக்ட் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு மீமாகவே போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது